அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் செல்லிலேயே தினந்தோறும் ஜாதகங்கள் வரும், அதை பார்த்தும் நீங்கள் மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 98 43 68 66 29. இது மேனேஜர் நம்பர். இந்த 2 எண்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான ஜாதகங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைப்போம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க, ஒரு ஆணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க முழு விவரத்தோடு. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னம்மா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பிடலாமா? வாசிடலாமா? அனுப்பலாங்கய்யா. ஐயா அப்புறம்யா தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருது இல்லைங்கய்யா, அது மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க. என்னங்கய்யா அதுக்கு விளக்கம்? இப்ப மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, ராகுக்கு ஏது ஆகாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பனுடைய வழிமுறைகள். அது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் போய் கொள்ளாது. இப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. இப்ப மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னா அவர்களுடைய பிறப்புல ஆயுசு முடிகிற நேரம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகும். அப்ப இந்த பொண்ணு தான் கொண்டு விட்டாம்பாங்க. ஒவ்வொருத்தர் பிறப்புலையும் அதுல என்ன விதி பயனோ அதான் நடக்கும். இந்த பொண்ணு போய் அந்த மாமனாரே மாமியார கொள்ளாது. அதே மாதிரி ராகுக்கு எது செவ்வா தோஷம், நான் போய் திருமணஞ்சேரி போறேன், திருநாகேஸ்வரன் போறேன் அப்படின்னு போய் கழுப்பு கழுகெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறக்கும் வரை உள்ள விவரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பிறப்பிலே இருக்கும். அதுதான் கடைசி வரணும். அதாவது போய் பூஜை பண்றது சாங்கியம் செய்யறதுதான் மன திருப்தி தானே தவிர ஒவ்வொரு மனிதருக்கும் நடப்பவே நடந்தே தீரும். அப்படிலாம் சாங்கியம் கழிக்கிற மாதிரி இருந்தாக்க நான் வாழை மரத்தை வெட்டுறேன், ஆத்துல போய் தாலி கட்டுறேன், இதெல்லாம் தப்பு. அப்படின்னா ஏன் பரமசிவம் பார்வதியும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க? அவங்களும் இயற்கையா உற்பத்தி ஆனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வாழ்க்கை விதி பயன். எனவே இந்த தோஷங்களை ஒண்ணும் பண்ணாது. அவர்கள் பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் தமிழரசி அவங்க ஜாதகங்களை ஒளிபரப்புவார்கள். அடுத்த வரன் பெயர் எஸ் மோகன்ராஜ். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது ஜாதகம், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்கணம், பிஇ படிச்சிருக்காங்க. 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 31/12/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் பாத்தீங்கன்னா 75,000க்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா வேலூர். அப்பா பெயர் திரு கே சுகுமார். இவர் ரிட்டையர்டு ஏஆ இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி செல்வி இல்லத்தரசி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு 2, பிளாட் 2 இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் ஒருத்தவங்க. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பேருனா மோகன்ராஜ், பூர நட்சத்திரம், அகமுடியர், அழகான பையன். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை தாயின் வீட்டில் சென்றது போல் நின்றது. 9 வருஷம் 3 மாசம் 14 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம்.
எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியும். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் NS ஷாலினி. சுத்த ஜாதகம், அகமுடைய துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்கணம். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. 5.2 உயரம் இருக்காங்க. 9/12/2001 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல பிரைவேட் IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காவேரிப்பட்டினம். அப்பா பெயர் திரு D சதீஷ்குமார். இவங்க பினான்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி S நளினி. இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனு அல்லது டாக்டரா வரன் இருந்தா பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா சாலினி. அழகான அகமுடைய ஜாதகம், சுத்த ஜாதகம், அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்தாற் போல் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சுக்கிரன் திசை தாயின் வயிற்றில், சந்திர திசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 8 வருஷம் 3 மாசம் 26 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராக திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சுப்ரதி, துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேசராசி, துலாம் லக்னம். MBBS டாக்டர். உயரம் 5.3. 21/8/2000 பிறந்துக்கிறாங்க. ஆவணி மாதம். ஜாதகர் இருப்பிடம் பாண்டிச்சேரி. சொந்த ஊர் சேலம். அப்பா பெயர் சுந்தர பாண்டியன். சொந்த தொழில். அம்மா பெயர் ரேவதி, அரசு அலுவலர். MSc MD படித்த நல்ல குடும்ப வரனாக கேட்டிருக்கிறாங்க. ஒரே பொண்ணு தான். அதனால எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 17 வருஷம் 11 மாதம் 10 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அருண் பிரணாவ். சுத்த ஜாதகம், துளுவ வேளாளர், அகமுடியார். AS அருண் பிரணாவ். ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, மீன லக்கணம். BE MS படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி. பிறந்த தேதி 13/9/1993. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. கனடாவில் இருக்காரு. சொந்த ஊர் சென்னை. பூர்வகம் திருக்கோவிலூர். அப்பா பேர் சுப்பிரமணியன், ரிட்டையர்டு இன்ஜினியர், SUT. அம்மா பெயர் லட்சுமி, இல்லத்தரசி. வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள குடும்ப பாங்கன கேட்டிருக்கிறாங்க. நிறைவான வசதி. வெளிநாட்டு போறதுக்காக பொண்ணு விருப்பப்பட்ட எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த ஜாதகர் பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் புதன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 10 வருஷம் 11 மாசம் 18 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்து உள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு காயத்ரி, முதலியார், 8 செவ்வாய், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு லக்னம். BE EC படிச்சிருக்காரு. உயரம் 163 சென்டிமீட்டர். 13/9/1998 பிறந்திருக்கிறாங்க. பேங்க்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு ரவி, லேட்டு.
இபியில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அம்மா பெயர் சாந்தி, அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான போட்டோ ஜாதகம், பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஸ்னேகா. செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கும்பராசி, சதய நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, நல்ல சிகப்பு நிறம். 22/1/1996 பிறந்திருக்காங்க. சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியரா சிஜிஐ பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 8.5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. ஜாதகர் இப்ப இருக்கிறது தர்மபுரி, சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு பாலசுப்ரமணியன் ஃபாரஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அம்மா திருமதி அமுதா இல்லத்தரசி. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சொந்தமா வீடு, காளிமனை எல்லாம் இருக்கு. பொண்ணும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இவருக்கு ஏற்றாற் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா சினேகா, அருமையான ஜாதகம். செங்குந்த முதலியார். இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வீட்டில் சென்றது போல் நின்றது 15 வருஷம் 3 மாசம் 20 நாள். குரு மகாதசை 16 வருஷம். எனவே அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ, பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும், உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் செய்யப்படும், அதிலும் நீங்கள் பதிவு செய்யலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.